கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ரமலானுடைய ஆரம்பத்திலே குர்ஆன் ஓதுவதை ஆர்வப்படுத்துவதற்காக வேறு எந்த நோக்கமும் இல்லை. நாம் ஒரு நீண்ட காலங்களாக இந்த போட்டியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். குர்ஆன் ஓதுவதை ஆர்வப்படுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய கிருபையில அதிகமாக போட்டிகளுக்காக குர்ஆன் ஓதிய பல நபர்கள் குர்ஆன் ஓதி நமக்கு பேர் தரல. என்னன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, எந்த ஒரு ஆர்வத்தை நீங்கள் எங்களுக்கு ஊட்ட நினைத்தீர்களோ அந்த ஆர்வம் எங்களுக்கு வந்து விட்டது. அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் அதிகமாக குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறோம். எந்த ஆர்வத்தை நீங்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, குர்ஆனை நோம்பிலே ரமலானிலே அதிகமாக ஓத வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களோ அந்த ஆர்வம் நமக்கு வந்துருச்சு. அதிகமாக ஓதக்கூடிய பல நபர்கள் நமக்கு பேர் தரல. காரணம் கேட்ட பொழுது எங்களுக்கு இந்த ஆர்வம் போதும், அல்லாஹு தஆலாவுடைய கிருபையில நாங்கள் தொடர்ச்சியாக இந்த அமல்களை நாங்கள் செய்து கொண்டிருப்போம் என்று கூறியிருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அதுதான் நோக்கமும் கூட. குர்ஆனை ரமலான் பொதுவாக எல்லா நாட்களிலும் குர்ஆன் அதிகமாக ஓத வேண்டும், ரமலான்ல இன்னும் அதிகமாக ஓத வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிகளாருக்கு சாதாரணமாக குர்ஆனை ஒரு தடவை ஓதினால் ரமலானிலே 2 தடவை ஓதி காண்பிப்பார்கள். அதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி வருஷத்துல 2 தடவைகள் முழுவதுமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி காண்பித்ததாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோமே. அந்த அடிப்படையில ரமலான்ல குர்ஆனை அதிகமாக ஓதணும், குர்ஆனுடைய தொடர்பு அதிகமாக இருக்கணும் என்கின்ற அடிப்படையில போட்டி அறிவிக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய கிருபையில நிறைய நபர்கள் நாம பரிசுகளை கொடுக்க முடியல, அந்த அளவுக்கான நபர்கள் நம்மிடத்திலே பேர் கொடுக்கிறார்கள். இந்த நேரத்தினுடைய அருமை கருதி குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான், இன்னும் சொல்ல போனா 6 குர்ஆன் வரைக்கும் தான் கணக்கு பண்ண முடிஞ்சு. அந்த அளவுக்கு அதிகமான நபர்கள் கொடுத்திருக்கிறார்கள். 6க்கு கீழே 5, 4, 3, 2 இன்னும் நபர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களை நம்மால் கணக்கிலே எடுத்துக்கொள்ள முடியவில்லை. 6க்கு மேலே இருக்கக்கூடியவர்களே ஏறத்தாழ 20 நபர்களுக்கு மேலாக இருக்கிறார்கள். ஒரு நண்பர் கூட சொன்னார், ஹஸ்ரத் 3 குர்ஆன் முடிச்சிருந்தாலும் ஒரு பென்சிலாவது கொடுங்க, அங்க இருந்து வாங்கிக் கொள்றோம் அப்படின்னு. பென்சில் கொடுக்கறதுக்கு பிரச்சனை இல்லை, நேரம் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அதனால இன்ஷா அல்லாஹ் யார் 6க்கு மேல அதிகமாக ஓதி இருக்கிறார்களோ அவர்களுக்கு குர்ஆனுடைய பரிசு தற்பொழுது வழங்கப்படுகிறது. அதே போன்று திக்ருக்கும் அப்படித்தான். நாம தினமும் திக்ரு சொல்லி கொடுத்து இந்த திக்ரை நாம ஓத சொல்வது வாழ்நாள் முழுவதும் திக்ரு செய்ய வேண்டும் என்பதற்காக. இதுல நிறைய விமர்சனங்கள் இருக்கிறது, ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். சிறு பிள்ளைகள் நிறைய அதுல விளையாட்டுத்தனமாக இருக்கிறார்கள். தொழுகையில தராவி தொழுதுட்டு இருக்கும் போதே கையில தஸ்பியை வச்சுக்கிட்டு இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கான். அது தொழுகிறானா தஸ்பி செய்யறானான்னு தெரியல, கண்கூடாக நாங்க பார்க்கிறோம். இது ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்கிறது. இதை எந்த அளவுக்கு நீங்க அதை எடுத்துக்கிறீங்க ஏத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல. நிறைய எண்ணிக்கைகள், இது சாத்தியமா என்று கேட்கின்ற அளவுக்கு எண்ணிக்கைகள் இருக்கிறது. அதை எப்படி நீங்க ஏத்துக்கிறீங்க எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. இணையத்திற்குரியவர்களே, போட்டி நாம அறிவிக்கிறோம், நீங்க தர்றீங்க, நாம பரிசு கொடுக்கிறோம். இதற்கு இடைப்பட்ட நடக்கின்ற அந்த விவகாரங்களுக்கு நீங்களும் அல்லாஹ்வும் பொறுப்புதாரிகள். நமக்கும் அதுக்கு எந்த தொடர்பும் இல்லை. நாம போட்டி அறிவிக்கிறோம், உங்கள்கிட்ட நாம கேட்கிறோம் எவ்வளவு சொல்லியிருக்கீங்கன்னு, நீங்க அதை எழுதி கொண்டு வந்து தர்றீங்க, அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவுதான். நீங்க எழுதுனதை நாங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். மற்ற விவகாரங்கள், அது இருக்கக்கூடிய நல்லது கெட்டது, அது இருக்கக்கூடிய ஒளிவு மறைவுகள் உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே உள்ளது. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அதற்கான பதில்களை சொல்லிக் கொள்ள வேண்டும் என்பதாக நாம பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான நிதர்சனமான உண்மை. இன்ஷா அல்லாஹ் தற்பொழுது போட்டியினுடைய பரிசுகள் தங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. குர்ஆன் ஓதுற போட்டிக்கு முதல் பரிசாக 1 கிராம் தங்கம். 1 கிராமுடைய விலை, நம்ம 1 கிராம் தங்கம் சும்மா சாதாரணமாக 5000 6000 இருக்க போகும்போதே கொடுக்க ஆரம்பிச்சது. அல்லாஹ்வுடைய கிருபையில இன்னைக்கு எவ்வளவு வந்துருச்சு? 14500 ரூபாய், 14600 ரூபாய். அல்லாஹ்வுடைய கிருபையில அப்படி இருந்தாலும் வாங்கி தருகிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மிகச் சிறந்த கூலியை தரணும். உலகத்துல அல்லாஹு தஆலா ரிஸ்க்ல விஸ்தீர்ணத்தை தரணும். கியாமத் நாளையில அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தரணும். எவ்வளவு சிரமமாக இருந்தாலும், எவ்வளவு விலை உயர்வாக இருந்தாலும் இதை கொடுக்கணும், ஆர்வப்படுத்தணும் என்கின்ற அடிப்படையில 14500 ரூபாய் 1 கிராம் தனி நபராக ஒருவராக இதை வாங்கி தருகிறார்கள். இரண்டாவதாக 10,000 ரூபாய் அவர்களும்
அல்லாஹ்வுடைய கிருபையை நம்ம பரிசுன்னு கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 10,000 ரூபாய் இரண்டாவது பரிசு. மூன்றாவது பரிசு நம்ம எப்பொழுதுமே இங்க ஒரு பீரோல் இருக்கும், பார்த்திருப்பீங்க. ஆமா, பீரோல் தொடர்ச்சியா சில வீடுகள்ல தேவையில்லாத ஒரு பொருளாக இருப்பதாக நினைப்பதாக நமக்கு தகவல் வந்ததால் எது தேவையோ அவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற அடிப்படையில வெள்ளி 25 கிராம் இந்த பீரோலுடைய அந்த மதிப்புக்கு ஏறத்தாழ 7,000 ரூபாய் மதிப்பு. இது வெள்ளி 25 கிராம் வெள்ளி மூன்றாவது பரிசு. அதற்கு பிறகு உள்ளவர்களுக்கு ஆமா தலா 1000 ரூபாய், கீழே கொஞ்சம் கழிச்சு 500 ரூபாய் பிளஸ் குர்ஆன், தஜ்வீத் குர்ஆன். நம்ம எப்பவுமே சொல்றது இது கொஞ்சம் கனமாக இருக்கும். தஜ்வீத் கோட்டிங், கலர் கோட்டிங் கொடுத்துருக்கும் உள்ள இந்த இடத்துல தஜ்வீதாக ஓதும் அப்படிங்கிறது. இது சாதாரணமாக 200-300 ரூபாய் இல்ல, இது 600-700 ரூபாய் இந்த குர்ஆனுடைய மதிப்பு. அது விலை உயர்ந்த குர்ஆன் இது. அந்த குர்ஆனும் அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பரிசாக வழங்கப்படுகிறது. இப்பொழுது ஒவ்வொரு பேரா நம்ம வாசிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் பரிசுகளை வாங்கிக் கொள்ளுங்கள். இதுல என்னன்னா, குர்ஆன் ஓதுனதுல ஆம்பளை பிள்ளைங்க பேரே இல்லை. ரொம்ப ஒரு மனசு வருத்தமான விஷயம். பெரும்பாலும் என்ன முழுவதுமாகவே பெண் பிள்ளைகளுடைய பேர் தான் இருக்கு. பசங்க இந்த தடவை குர்ஆன் ஓதுன மாதிரியே தெரியல. அதனால இந்த போட்டி ஆரம்பிச்சு இடையில போயிட்டு இருக்கும் போது கூட யோசிச்சேன், இந்த வருஷம் பேர் வராது போல. ஒருத்தர் கூட குர்ஆன் ஓதி மாதன மாதிரி பார்க்கல. சில குர்ஆன் ஓதுனவர்கள் இருப்பாங்க, பள்ளியில இருப்பாங்க, நம்ம கண்ணில் படுவாங்க, ஓதிக்கிட்டே இருப்பாங்க, போட்டியில ஆர்வமா இருப்பாங்க அப்படின்லாம் இருந்துச்சு. அவங்க எல்லாம் இல்ல, இப்ப வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்கன்னு வைங்க. சரி, அதனால உங்களுக்கு என்னடா தம்பி வேணும், அப்படி நாம நினைச்சோம். பார்த்தா ஒருத்தர் கூட இல்ல குர்ஆன் ஓதுற போட்டியில. ஆண்களே இல்ல, இளம் இளைஞர்களும் இல்ல, ஆண்களும் இல்ல, முழுவதுமாக பெண்கள் இதை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். கொஞ்சம் இந்த விஷயம் மாறணும். ஆண்களும் ஓதணும், அதிகமாக ஓதணும் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க எப்படி கேள்வி கேட்க கூடாது. அவங்களுக்கு வேலை இல்லாம இருக்கும், நாங்க ஆபீஸ் போறோம், நாங்க காலேஜ் போறோம், நாங்க ஸ்கூல் போறோம், எங்களுக்கு அதனால டைம் எங்களுக்கு பத்தாது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்கன்னு சொன்னா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. எப்ப நேரம் கிடைக்குதோ அப்பதான் ஓதணும், அதுதானே எதார்த்தம். அவர்களும் பெண்களும் சுத்தமா வேலை இல்லாம இல்லையில. அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, கணவனை கவனிக்கிறாங்க, அது போக அவங்க தொழுகிறாங்க, சமைக்கிறாங்க. இதுக்கு இடையில தான் நேரத்தை ஒதுக்கி ஓதுறாங்க. இப்ப நாமளும் அதுக்குண்டான முயற்சிகளை செஞ்சு ஓதணும் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் ஃபர்ஸ்ட் பரிசு 21 குர்ஆன். நௌஷாத் ஷுக்கூர் அவர்களுடைய துணைவியார் என் ஃபாத்திமா ஜலீலா 21 குர்ஆன். முதல் பரிசு 1 கிராம். மகாதீர் வாங்கிக்கமா. நௌஷாத் ஷுக்கூருடைய துணைவியார் ஃபாத்திமா ஜலீலா 21 குர்ஆன். அடுத்து ஹாஜி கே உசைன் ஹாஜியாருடைய துணைவியார் ஹாஜிமா இல்ஷாத் 20 குர்ஆன். அவங்க கொஞ்சம் வயசானவங்க, எப்பவும் வருஷம் அந்த மாதிரி நிறைய அதிகமான குர்ஆன் ஓதிடுவாங்க. சீக்கிரம் வாங்க. இந்த பணம் கொடுக்கிறவங்களுக்கு அவங்களுடைய பெற்றோர்களுக்காக இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. அவங்க அந்த நியத்துல தான் கொடுக்குறாங்க. அவங்களுடைய வஃபாத்தாகிவிட்ட அவருடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்காக துஆ செய்யுங்க. மூன்றாவது பரிசு ரஹ்மத்துல்லா அவர்களுடைய துணைவியார் பரக்கத் நிசா 15 குர்ஆன். ரஹ்மத்துல்லாவுடைய துணைவியார் பரக்கத் நிசா. நாலாவது பரிசு ஆயிஷா பிவி முகமது நஜ்முதீன் அவருடைய துணைவியார் ஆயிஷா பிவி 14 குர்ஆன். அடுத்து சர்ஃபுதீன் அவருடைய துணைவியார் எஸ் நூர் ஜஹான் 14 குர்ஆன்.
சர்ஃபுதீன் அவருடைய துணைவியார் எஸ் நூர்ஜஹான். வச்சிருங்க, தனதர வச்சிருங்க. அடுத்து கதீஜா பீவி ஆமினா, 13 குர்ஆன். இவங்களுக்கு 90 வயசு. 90 வயசுல எத்தனை குர்ஆன் ஓதிருக்காங்க? 13 குர்ஆன். அப்ப அவர்களால முடிகிறது தானே, முடியாதுன்னு எந்த ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான நிதர்சனமான உண்மை. கதீஜா பீவி ஆமினா 13 குர்ஆன். அப்துல் அஜீஸ் அவருடைய துணைவியார் வர்சானா பேகம் 13 குர்ஆன். நாகூர் கனி அவருடைய மகளார் அமீரா மைமூன் 12 குர்ஆன். இம்தியாஸ் அவர்களுடைய மகளார் ஹுமைனா 11 குர்ஆன். முகமது ரஃபீக் அவர்களுடைய துணைவியார் யாஸ்மின் ரோஜா 11 குர்ஆன். லியாக்கத் அலி அவர்களுடைய துணைவியார் ராபியா பானு 10 குர்ஆன். லியாக்கத் அலி அவருடைய துணைவியார் ராபியா பானு. சம்சுதீன் அவருடைய துணைவியார் ஷக்கீலா பானு 9 குர்ஆன். ஷாகுல் ஹமீத் அவருடைய துணைவியார் சுந்துஸ் பானு 9 குர்ஆன். கமருதீன் அவருடைய துணைவியார் எஸ் ஃபாத்திமா 8 குர்ஆன். பாதுஷா அவருடைய துணைவியார் யாஸ்மின் 8 குர்ஆன். சீக்கிரமாமா. அஜ்மீர் அலி அவருடைய துணைவியார் பரக்கத்து காமிலா 8 குர்ஆன். அஜ்மீர் அலி. அஜ்மீர் அலியா? அப்துல் அலீம் சித்திக் அவர்களுடைய துணைவியார் சுல்தானா ஆரிஃபா 8 குர்ஆன். பிரான்மலை அவருடைய மகளார் பெனாசிர் பேகம் 7 குர்ஆன். முகமது ரியாஸ் அவர்களுடைய துணைவியார் ஹபீபா 7 குர்ஆன். தௌஃபீக் ரஹ்மான் அவர்களுடைய துணைவியார் பி ஹசீனா 6 குர்ஆன். அஜ்மீர் அவர்களுடைய துணைவியார் சையத் அனீஸ் ஃபாத்திமா 6 குர்ஆன். சீக்கிரமா. ஆசாத் அவர்களுடைய துணைவியார் ஹாஜரா 6 குர்ஆன். ஹாஜராவா? சையத் அனீஸ். அன்புத்துறை அவர்களுடைய மகளார் ஹசீன் 6 குர்ஆன். ஹசீன். ஜாஃபர் சாதிக் அவருடைய துணைவியார் ஜமாலியா
6 குர்ஆன். அப்துல் வஹாப் அவர்களுடைய துணைவியார் மும்தாஜ் பேகம் 6 குர்ஆன். வரிசை முகமது அவர்களுடைய துணைவியார் கொலுசம்மாள், இவர்களுக்கும் ஒரு 70-75 வயசு இருக்கும். நீண்ட காலமாக ஓதிக்கிட்டு இருக்காங்க. வயசானவங்க தொடர்ச்சியா ஓதிக்கிட்டு இருக்காங்க. வரிசை முகமதுடைய துணைவியார் கொலுசம்மாள். யார் வாங்குறா? ஜமீல் சேட்டனுடைய மாமியா. எண்பது வயசு. அடுத்து திக்ர் ஓதியவர்கள். அல்ஹம்துலில்லாஹ், அப்படியே கொஞ்சம் பொறுமையா இருந்துருங்க. எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு கேள்வி பதில் இருக்கு. ரொம்ப பேர் ஆயத்து வந்திருக்காங்க, நிறைய பேர் பச்சைக்கு பாடமாக்குற மாதிரி. இன்ஷா அல்லாஹ் திக்ர் ஓதியவர்கள். முதல் பரிசு ஷேக் அப்துல்லா அவர்களுடைய மகளார் ரமீனா பானு 59,75,000. சீக்கிரமா கொஞ்சம் சீக்கிரமாவா. இரண்டாவது பரிசு சம்சுதீன் அவர்களுடைய மகனார் ஷாகுல் ஹமீத் 27,55,800. எப்போ அவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க, இந்த தடவை அவங்க பீட் பண்ணிட்டான். மூன்றாவது பரிசு ஷேக் அப்துல்லா அவர்களுடைய மகனார் அப்துல் சமத் 20,33,230. ஸ்வீட் கொடுக்குறாங்கன்னா கொடுங்க, அப்படியே இடத்துல இருங்க, ஸ்வீட் தருவாங்க, நான் பரிசு கொடுத்துக்கிட்டே இருப்போம். நாலாவது பரிசு நூருதீன் அவர்களுடைய மகளார், அவருடைய துணைவியார் ஃபாத்திமா. நூருதீன் அவருடைய துணைவியார் ஃபாத்திமா 16,48,000. முகமது அலி அவர்களுடைய மகனார் அஜீம் முகமது. முகமது அலி அவருடைய மகனார் அஜீம் முகமது. சத்தம் இல்லாம. முகமது பதுருதீன் அவருடைய மகனார் ஆபித் சாலிஹ் 12,90,000. அலாவுதீன் அவர்களுடைய துணைவியார் ஆஃப்ரின் பானு 12,52,000. அப்துல் அஜீஸ் அவருடைய துணைவியார் ஆஃப்ரின் பானு. அப்துல் அஜீஸ் அவருடைய மகளார் அப்சான் பேகம் 12,07,555. ரஃபீக் அவர்களுடைய மகனார் முகமது ராசித். ஷாஜஹான் அவருடைய மகனார் முகமது சஃப்வான். தமீமுல் அன்சாரி அவருடைய மகனார் சபீகுல் ரஹ்மான். சையது நசீர் அவருடைய மகனார் சாதிக் அஜ்மல். அப்பாஸ் அவருடைய மகளார் சனுஃபியா ஃபாத்திமா
சனுஃபியா ஃபாத்திமா. ஃபாரூக் அப்துல்லா அவருடைய மகளார் நஃப்சியா. ஃபாரூக் அப்துல்லா அவருடைய மகளார் நஃப்சியா. முகமது இப்ராஹிம். முகமது இப்ராஹிம். ஷாஜஹான் அவருடைய மகளார் ஹசனா. ஷாஜஹானுடைய மகளார் ஹசனா. அப்துல் வஹாப் அவருடைய துணைவியார் ரசியா பேகம். அப்துல் வஹாப் அவருடைய துணைவியார் ரசியா பேகம். மீரா அவருடைய துணைவியார் பெனாசிர். பட்டாணி மீரா. அவங்க யாரும் இல்லையா ரிலேஷனு? வாங்கிக்கிறீங்களா? சரி. அப்துல் வஹாப் பட்டாணி வாங்கி. ராஜா முகமது அவர்களுடைய மகனார் திஷ்ரான். தாஜுதீன் அவருடைய துணைவியார் பாப்பாத்தி பேகம். தாஜுதீன் அவருடைய துணைவியார் பாப்பாத்தி பேகம். ரான்மலை அவருடைய மகனார் ஜாசிப். யாருமா? இல்ல அவங்க இல்ல, அவங்க. ரான்மலை அவருடைய மகனார் ஜாசிப். ரான்மலை அவருடைய துணைவியார் ஹமீதா பானு. 2 மணி தானா? நீ யாருக்கு வரப்ப? நீனா? ஹமீதா பானுங்கிறது ரான்மலையுடைய துணைவியார் ஹமீதா பானு. ரஃபீக் அவருடைய மகனார் முகமது ராஷித். ரஃபீக் அவருடைய மகனார் முகமது ராஷித். முகமது ராஷித் யாருமா? கொஞ்சம் உள்ள ஸ்வீட் கொடுத்துட்டா கேள்வி ஆரம்பிக்கலாம். முடிஞ்சா உள்ள கேள்வி பதில் தயாரா இருக்கிறவங்க கொஞ்சம் உள்ள வந்துருங்க. வெளியே இருக்கிறவங்க யாராவது தயாரா இருந்தீங்கன்னா உள்ள வந்துருங்க.